ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சோலைவனம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அது. அந்த கிராமத்துல சுப்பையாங்கிற பேராசக்காரன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். சுப்பையா அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறத வாடிக்கையா வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட பணம் வாங்குறவங்க நாள் தவறாம வட்டி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சுப்பையா ரொம்பவே கடுமையா அவங்க கிட்ட நடந்துப்பான். இந்த மாதிரி நிறைய பணத்தை வட்டிக்கு விட்டு அந்த வட்டி காசுல அவன் வாழ்ந்துட்டு வந்தான். இங்க பாருடா, என்கிட்ட பணத்தை எப்படி வாங்கிட்டு போறியோ அதே மாதிரி எனக்கு வட்டியும் நாள் தவறாம வந்துடணும். அப்படி வட்டியை கொடுக்க தவறுனா நான் உன் வீட்டை மொத்தமா ஜப்தி பண்ணி என் பேருக்கு மாத்திக்குவேன். இந்த மாதிரி வட்டிக்கு விட்டு ஏழை மக்களோட நிறைய வீட்டை சுப்பையா அவன் பேருக்கு மாத்தி வச்சிருக்கான். அதே ஊர்ல ராமன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தான். காலங்காத்தால தூங்கிக்கிட்டு இருந்த ராமன் திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்து ரொம்பவே பயந்து போய் உட்காந்துருந்தான். தூக்கத்திலேயே அலறல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்து ராமனோட மனைவி ரொம்ப வேகமா ராமன் பக்கத்துல வந்தா. ஏங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதனால இவ்வளவு சத்தம் போட்டு எழுந்து உட்காந்துருக்கீங்க? எதையோ பார்த்து பயந்தா மாதிரி தெரியுது. என்னங்க ஆச்சு? உடம்புக்கு எது சரியில்லையா என்ன? இல்லம்மா, எனக்கு உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப தூக்கத்துல நான் ஒரு பயங்கர கனவு கண்டேன். அந்த கனவுல அந்த வட்டிக்கார சுப்பையா என்கிட்ட அவன் கொடுத்த 1000 வராகனை திருப்பி கேட்டு ரொம்பவே பயங்கரமா சண்டை போடுறான். அந்த கனவு கண்டதும் தான் நான் இவ்வளவு பயந்து போயிட்டேன். அட ஏங்க நீங்க வேற, நாம எங்க அந்த சுப்பையா கிட்ட பணம் வாங்கணும் அவன் திருப்பி கேட்கறதுக்கு? இதெல்லாம் வெறும் கனவுதான். இதை நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அவன் படுத்துற பாட்டை பார்த்து நீங்க மனசளவுல ரொம்பவே பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்ன ராணி அன்னைக்கு சாயங்காலமே பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறதுக்காக அந்த காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தா. போற வழியில அங்க பொம்பளைங்க கூடி கதை பேசிட்டு இருக்கத பார்த்தவ அவளும் அவங்க பேசுறத கேட்டு அவங்க பக்கத்துல போனா. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வட்டிக்கார சுப்பையாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உடனே ராணி என் கணவருக்கு கூட இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சான் அப்படின்னு அந்த கனவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அவங்க எல்லாரும் சுப்பையாவை கரிச்சு கொட்டுறத அங்கிருந்து தூரத்துல வந்துட்டு இருந்த சுப்பையாவோட மனைவி காதுல வாங்கிட்டா. தன் கணவரை இவ்வளோ மோசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா வீட்டுக்கு போனவ தன் கணவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஏங்க, இதுக்கப்புறமாச்சும் ஊர் மக்களோட சாபத்தை வாங்காம இருங்க. நீங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டா தூக்கத்துல கூட ஒருத்த உங்களை நினைச்சு பயப்படுவான். இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க. இனிமேலாச்சும் திருந்தி வாழ்ற வழிய பாருங்க. இங்க பாரு ராணி, இந்த ஊர் மக்கள் பேசுறதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத. அப்புறம் உன் உடம்புக்கு எதுனா ஆயிட போகுது. சரி, எனக்கு வெளியில முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா ஓய்விடு அப்படின்னு சொன்னவன் அங்கிருந்து ரொம்ப கோபத்தோட வேக வேகமா ராமனோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஒரு வழியா ராமனோட வீட்டுக்கு வந்த சுப்பையா ராமனை பார்த்து, ராமா, எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 வராகனை எப்ப கொடுக்கறதா உத்தேசம்? வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயா, எதுக்காக என்கிட்ட வந்து 1000 வராகன் கேக்குறீங்க? நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினதே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் வட்டி பணம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டி தான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என் புருஷன் வட்டி பணம் கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி புலம்பிருக்கா. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார்கிட்டயும் உங்களை பத்தி தப்பா எல்லாம் சொல்லல. என் கணவர் கனவு கண்டதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்க எப்படி வாங்காத பணத்துக்கு வட்டியும் முதலும் கொடுக்க முடியும்? இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க ஐயா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. இப்போ எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். அப்படி இல்லையா நேரா ஊர் தலைவர் முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன சுப்பையா உடனே ராமனை கூட்டிட்டு நேரா ஊர் தலைவர் வீட்டுக்கு போனான். ஊர் தலைவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சுப்பையா சொன்னான். ராமனும் ஊர் தலைவர்கிட்ட அவன் தரப்பு நியாயம் என்னவோ அதை எடுத்து சொன்னான். இந்த சுப்பையா ராமகிட்டேருந்து பணம் பறிக்க திட்டம் போடுறான்னு புரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் ராமனை பார்த்து இப்படி சொன்னார். இங்க பாரு ராமா, சுப்பையா தரப்புலதான் நியாயம் இருக்கு. அதனால நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய 1000 வராகனை கொடுத்துரு. ஐயா, நான் எப்படி அவருக்கு பணம் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என்கிட்ட இப்போதைக்கு 1000 வராகன்லாம் இல்ல. இங்க பாரு ராமா, உன்கிட்ட இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன்னோட சார்பா சுப்பையாவுக்கு கொடுக்க வேண்டிய 1000 வராகனை நானே கொடுத்துறேன் அப்படி சொன்ன ஊர் தலைவர் தான் மனைவி கிட்ட 1000 வராகனை எடுத்துட்டு வர சொன்னாரு.
கூடவே ஒரு கண்ணாடியை எடுத்துட்டு வந்து ராமனோட கையில கொடுத்தாரு. சுப்பையா, நேரா ராமன் கையில இருக்கிற கண்ணாடிய பாரு. அதுல ராமன் உனக்கு தர வேண்டிய 1000 வராகன் இருக்கு. ஐயா, அது எப்படி கண்ணாடியில தெரியுற 1000 வராகன் எனக்கு சொந்தமாக முடியும்? என்ன சுப்பையா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? ராமன் கனவுல வந்து உன்கிட்ட 1000 வராகன் வாங்குறத நீ நிஜத்துல திருப்பி கேக்குறப்போ கண்ணாடியில தெரியுற 1000 வராகன் உனக்கு சொந்தமாகாதா என்ன? இந்த மாதிரி ஊர் தலைவர் கேட்டதோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத சுப்பையா வெட்கி தலை குனிஞ்சு நின்னா. சுப்பையா, இப்ப புரியுதா உன்னோட பேராசையால ஊர் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்கன்னு? இனிமையாச்சும் நியாயமா நடந்துக்கிற வழிய பாரு. அன்னையிலிருந்து சுப்பையா அதிக வட்டிக்கு விடுறதை விட்டுட்டு நேர்மையா வாழ ஆரம்பிச்சான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.